ஐயோ, இத்தனை லிட்டர் என்ன இப்படி வீணா போகுதே. கையில் குடத்துடன் படையெடுத்த பொதுமக்கள். மர்ம வாகனத்தால் ஏற்பட்ட பெரும் சேதம். ஹைவேயில் நடந்தது என்ன? திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு சுமார் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட எடிபிள் ஆயில டேங்கர் லாரி ஒண்ணு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை வழியா சேலம் நோக்கி எடுத்துட்டு போயிருந்திருக்கு. அப்போ நாமக்கல் அடுத்து இருக்கக்கூடிய மேம்பாலத்துக்கு மேல போயிட்டு இருந்த வாகனம் திடீர்னு பழுது ஏற்பட்டதால மேம்பாலத்திலேயே ஒரு ஓரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்து மேல அதிகாலை ஒரு 5 மணி அளவுல அடையாளம் தெரியாத மற்றொரு வாகனம் மோதினதாகவும் சொல்லப்படுது. மோதினதோடு மட்டுமில்லாம நிற்காம போனதாகவும் கூறப்படுது. இதனையடுத்து ஆயிலை ஏற்றிட்டு போன லாரியில இருந்து கசிவு ஏற்பட்டதால் உடனே அந்த பகுதியில வசிக்கக்கூடிய பொதுமக்கள் என்னை ஏற்றிட்டு போன லாரி விபத்தாகிருச்சுன்னு தெரிஞ்சு குடங்கள் பக்கெட்டுகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து லாரியில இருந்து வெளியேறக்கூடிய அந்த ஆயில பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. உடனே இந்த சாலை விபத்து குறித்து தகவல் அறிந்த நல்லிப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை பத்தியும் விசாரிச்சுட்டும் வராங்க. மேலும் லாரியில இருந்து வெளியேறக்கூடிய ஆயில பிடித்து வரக்கூடிய பொதுமக்களையும் போலீசார் அப்புறப்படுத்தி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. மோதின வேகத்துல ஆயில் டேங்க்ல கசிவு ஏற்பட்டு சோயா ஆயில் ரோட்ல ஊற்றி இருக்கு. சோயா ஆயில் சுத்திகரிக்கப்படாதது, சமையலுக்கு பயன்படாத எண்ணெய்னு சொல்லப்படுது. அதனால இந்த சோயா ஆயில பொதுமக்கள் யாருமே உணவு பொருளா பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.